வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி கேக்குற ஒரு கேள்விக்கு பதில தேட போறோம். ஏன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? இத மாத்த முடியுமா? ம் இது எல்லாருக்கும் வர்ற கேள்விதான். ஆமா. பல வருஷங்களுக்கு முன்னாடி இயர்ல் நைட்டிங்கேல்னு ஒருத்தர் இதே கேள்விய கேட்டார். அவர் அப்ப ரொம்ப வறுமையில இருந்தாரு. ஆனா அந்த ஒரு கேள்வி அது அவரை சும்மா இருக்க விடல. ஆமா, அவர் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. சில பேர் மட்டும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, பல பேர் ஏன் தோத்து போறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே நாள் இருக்கு, ஒரே மாதிரி தானே வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேள்விக்கான பதில தேடி அவர் கிட்டத்தட்ட 17 வருஷம் அலைஞ்சிருக்காரு. 17 வருஷம் ஒரு கேள்விக்காக? நம்பவே முடியல. கடைசில வெறும் 6 வார்த்தைகள்ல அந்த பதில கண்டுபிடிச்சார். யோசிச்சு பாருங்க, 17 வருஷ தேடலுக்கு வெறும் 6 வார்த்தையில பதில். அந்த 6 வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையும் மாத்த முடியுமா? வாங்க, இயர்ல் நைட்டிங்கேல் எழுதின கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி புத்தகத்தோட உதவியோட இத ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. இயர்ல் நைட்டிங்கேலோட கதையில இருந்தே ஆரம்பிக்கலாம். 1930கள்ல அமெரிக்காவுல பெரிய பொருளாதார வீழ்ச்சி. தி கிரேட் டிப்ரெஷன். அதேதான். அந்த சமயத்துல கலிபோர்னியாவுல ஒரு டென்ட் போட்டு தங்குற இடத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல வளர்றார். அவரை சுத்தி இருக்கிற பெரியவங்கள பாக்குறார். அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆமா, இதுதான் அவரை ரொம்ப பாதிச்ச விஷயம். உழைப்பு மட்டும் வெற்றியை தராதுன்னா அப்போ வேற என்னதான் தருது? இந்த கேள்விதான் அவரை ஒரு நூலகத்துக்கு போக வச்சது. ம். அவர் என்ன நினைச்சாருன்னா, கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஒரு புத்தகமா எழுதியிருப்பாங்க, அதை நான் படிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட தேட ஆரம்பிச்சார். அப்போ ஆரம்பிச்ச தேடல் தான் 17 வருஷம் நீடிச்சிருக்கு. தத்துவம், மதம், உளவியல்னு கண்ணுல பட்ட எல்லா புத்தகத்தையும் படிச்சு தள்ளியிருக்கார். கடைசியா அவருக்கு 29 வயசு இருக்கும்போது சிகாகோல ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் வெட்டின மாதிரி அந்த ரகசியம் புரிஞ்சிருக்கு. அந்த புள்ளி ரொம்ப முக்கியமானது. சில சமயம் பதில் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனா அத பாக்குற பக்குவம் நமக்கு இருக்காது. அந்த 17 வருஷ தேடல் அவருக்கு அந்த பக்குவத்தை கொடுத்திருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பேசணுமே, அந்த 6 வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம் தாங்கல. அது அந்த ரகசியம் இதுதான். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகியோம். ஆங்கிலத்துல சொன்னா we become what we think about. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஆமா. இது ஏதோ புதுசா நைட்டிங்கேல் கண்டுபிடிச்சது இல்ல. புத்தர்ல இருந்து பைபிள் வரைக்கும், மார்க்கஸ் அரேலியஸ்ல இருந்து எமர்ஷன் வரைக்கும் எல்லா ஞானிகளும் இததான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆனா நைட்டிங்கேல் தான் இத ஒரு தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஃபார்முலாவா மாத்தினாரு. இந்த புத்தகத்தோட முன்னுரையில டாக்டர் வெயின் டயர் ஒரு அருமையான விஷயம் சொல்றார். எண்ணங்கள் வெறும் கற்பனை இல்ல, எண்ணங்கள் நிஜமான பொருட்கள். அதாவது தாட்ஸ் ஆர் திங்ஸ். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அது நீங்க உங்க உடம்ப பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதோட நேரடி தொடர்புடையது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும் நீங்க நம்புனா உங்க மூளை அதை உண்மையாக்க வேலை செய்யும். அதே மாதிரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு கஷ்டமான வேலையை கூட நீங்க தைரியமா செய்வீங்க. அந்த எண்ணம் தான் செயலாகி பழக்கமாகி கடைசியில உங்க யதார்த்தமா மாறுது. அப்போ இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்லையா? இல்லவே இல்ல, அதுக்கும் மேல. பாசிட்டிவ் திங்கிங்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சும்மா சொல்லிக்கிறது. சரி. ஆனா நைட்டிங்கேல் சொல்றது உங்க மனசுல ஒரு தெளிவான இலக்க ஆழமா பதிய வைக்கிறது. உங்க மனசு ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. நீங்க எந்த துறைமுகத்துக்கு போகணும்னு கேப்டனுக்கு தெளிவா சொன்னாதான் கப்பல் அங்க போகும். இல்லனா காத்து போன போக்குல கப்பல் எங்கேயோ போய் சேரும். பலரோட வாழ்க்கை அப்படித்தான் திசை தெரியாம போயிட்டு இருக்கு. உங்க எண்ணங்கள் தெளிவா இல்லனா உங்க வாழ்க்கையும் குழப்பமாதான் இருக்கும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம் வருது. நான் சும்மா வெற்றி அடையணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அது மட்டும் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்திடுமா? அருமையான கேள்வி. அங்கதான் நைட்டிங்கேல் அடுத்த முக்கியமான விதிக்கு வராரு. எண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி தான். ஓகே. ஆனா அந்த விதைய நாம நிலத்துல நடணும், தண்ணி ஊத்தணும், அதுக்கு உழைக்கணும். அப்போதான் அது மரமாகும். அந்த உழைப்பு தான் நைட்டிங்கேல் சொல்ற இரண்டாவது விதி. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். அதாவது as you sow, so shall you reap. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இல்லைனா சேவையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். உங்க சம்பளம், உங்க வளர்ச்சி எல்லாமே இதை வச்சுதான் அமையும்.
இதுக்கு நைட்டிங்கேல் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு இல்லையா, அந்த விறகடுப்பு உதாரணம். ஆமா, ஒரு குளிர்காலத்துல ஒரு விறகடுப்பு முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு குளிருது, வெப்பம் வேணும். நீங்க அந்த அடுப்பை பார்த்து, முதல்ல எனக்கு சூட்ட குடு, அப்புறமா நான் விறகு போடுறேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. அது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. முதல்ல விறக போட்டாதானே வெப்பம் கிடைக்கும். கரெக்ட். சேவை செய்யறதுங்கிறது அந்த விறகு போடுற மாதிரி, வெகுமதிங்கிறது அந்த வெப்பம். ஆனா நம்மள போலப்ப என்ன பண்றோம்? முதல்ல எனக்கு சம்பளத்தை அதிகமாக்குங்க, அப்புறமா நான் நல்ல வேலை செய்யறேன்னு அந்த அடுப்பு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. முதல்ல நம்ம சேவையின் தரத்தை உயர்த்தணும், அப்போ வெகுமதி தானா வரும். வாவ்! இந்த உதாரணம் வருமானத்துல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஏன் ஒரு சில பேர் மட்டும் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க? அவங்க நம்மள விட அதிக நேரம் வேலை செய்யறாங்களா என்ன? இல்லவே இல்ல. அவங்களோட சேவையின் தரம், மதிப்பு மற்றும் அது சென்றடையும் மக்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆமா. இத இன்றைய சூழல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு யூடியூப் கிரியேட்டரையோ இல்ல ஒரு ஆப் டெவலப்பரையும் எடுத்துக்கலாம். அவங்க எதுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க? ஏன்னா அவங்க உருவாக்குற ஒரு வீடியோவோ ஒரு ஆப்போ ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தகவலையோ பொழுதுபோக்கையோ ஒரு தீர்வையோ சேவையா கொடுக்குது. அவங்களோட சேவை பன்மடங்கு பெருகுது, இஸ் மல்டிப்ளைடு. அதனால அவங்களோட வெகுமதியும் பெருகுது. இதுதான் அந்த சர்வீஸ் ஃபார் ரிவார்ட் தத்துவம். அதேதான். புத்தகத்துல மெர்வின்னு ஒரு மெக்கானிக் பத்தி ஒரு கதை வருமே. ஆமா, சொல்லுங்க. மெர்வின்னு ஒரு கார் மெக்கானிக். வேலை முடிஞ்சதும் கையில இருக்கிற கிரீஸ் கரியை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். சந்தையில இருந்த எந்த சோப்பும் சரியா வேலை செய்யல. உடனே அவரே ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு ஒரு பவர்ஃபுல்லான கிளீனரை உருவாக்குனார். அது அவரோட பிரச்சனையை தீர்த்தது. அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி லட்சக்கணக்கான மெக்கானிக்களுக்கு இருக்கும்லன்னு யோசிச்சிருப்பார். கரெக்ட். அதையே தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சார். அந்த ஒரு பொருள் அவரையும் அவரோட மனைவியையும் கோடீஸ்வரர்களாக்கிடுச்சு. அப்போ அவர் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தார். அது மூலமா லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செஞ்சார். அதனால அவருக்கு பெரிய வெகுமதி கிடைச்சது. அப்போ உங்ககிட்ட நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் செய்யற வேலையில என் சேவையின் மதிப்பை எப்படி இன்னும் அதிகமாக்குறது? அதோட என்னோட சேவையை எப்படி இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? இந்த 2 கேள்விகள் தான் ஒருத்தரோட வளர்ச்சிக்கான திறவுகோல். சரி, இப்போ எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுது. சேவை செஞ்சாதான் வெகுமதி கிடைக்கணும் புரிஞ்சுது. ஆனா நான் எந்த திசையில பயணிக்கணும், எனக்கு எது சரி வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நைட்டிங்கேல் ஏதாவது சொல்றாரா? ஆமா, இதுக்கு அவரு வெற்றிகரமான மனிதர்களை 2 வகையா பிரிக்கிறார். இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம். சொல்லுங்க. முதல் வகை, ஒரு நதி அதோட பாதையில இயல்பா ஓடுற மாதிரி தங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில இயல்பாவே பயணிக்கிறவங்க. இவங்கள நதி மனிதர்கள்னு சொல்லலாம். நதி மனிதர்களா? உதாரணத்துக்கு இசைஞானி இளையராஜா இல்லனா ஏஆர் ரஹ்மான். அவங்க இசைக்காகவே பிறந்தவங்க மாதிரி. சின்ன வயசுலயே அவங்க பாதை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுல முழுசா மூழ்கி அதுலயே கரைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு வேற எதுலயுமே அவ்வளவா ஆர்வம் இருக்காது. அவங்க வாழ்க்கையே ஒரு நதி மாதிரி ஒரே திசையில வேகமா பாயும். சரியா சொல்லிங்க. ஓகே, அப்போ 2வது வகை, நம்மள பல பேர் அப்படி இல்லையே. ஆமா, 2வது வகை தான் நம்மள பெரும்பாலானவங்க. அவங்கள இலக்கு மனிதர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு இயல்பாவே ஒரு பாதை அமையாது. ஆனா இவங்களால பல விஷயங்களை நல்லா செய்ய முடியும். அதேதான். அதனால இவங்க தங்களுக்கென தெளிவான எழுதப்பட்ட இலக்குகளை நிர்ணயிச்சு அதை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு இலக்கை அடைஞ்சதும் அடுத்த இலக்கை நோக்கி போவாங்க. சரி, நான் ஒரு இலக்கு மனிதன் வகையை சேர்ந்தவன்னு வச்சுக்கலாம். இலக்குகளை எழுதணும்னு சொல்றீங்க. ஆனா எப்படி எழுதுறது? நான் பணக்காரன் ஆகணும்னு எழுதுனா போதுமா? நல்ல கேள்வி. புத்தகம் அதை தெளிவா சொல்லுது. அப்படி எழுதுனா அது ஒரு ஆசை மட்டும்தான், இலக்கு இல்ல. ஓ, அப்போ இலக்குனா? உங்க இலக்கு ரொம்ப குறிப்பிட்டு இருக்கணும். பணக்கார ஆகணும் அப்படின்றது ஒரு தெளிவில்லாத ஆசை. ஆனா அடுத்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஆன்லைன் பிசினஸ் மூலமா 25 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டணும் அப்படின்றது ஒரு இலக்கு. அதுக்கு ஒரு காலக்கெடை இருக்கு, ஒரு தெளிவான பாதை இருக்கு, அத அளவிட முடியும். கரெக்ட். இப்படிப்பட்ட இலக்குகளை ஒரு கார்டுல எழுதி தினமும் காலையிலயும் ராத்திரியும் பார்க்கும்போது அது உங்க ஆழ் மனசுல ஆழமா பதியும். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இலக்குகள் இருந்தா வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. தெளிவான இலக்குகள் உள்ளவங்க இல்லாதவங்களை விட அதிக நாள் வாழ்றாங்களாம்.
அப்படியா? ஆமா, ஏன்னா அவங்களுக்கு காலையில எழுந்திருக்க ஒரு காரணம் இருக்கு, வாழ்க்கையில போராட ஒரு பிடிப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு இலக்க நோக்கி முழு மனசோட பயணிக்க ஆரம்பிக்கும் போது சில மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரி மேஜிக்? உங்களுக்கு தேவையான உதவி சரியான நேரத்துல சரியான நபர் மூலமா கிடைக்கும். நீங்க தேடிட்டு இருந்த ஒரு தகவல் திடீர்னு ஒரு புத்தகத்துல கண்ணுல படும். இது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்ல. இதத்தான் புகழ்பெற்ற உளவியலாளர் காரல் யுங் ஒத்திசைவு, அதாவது சிங்க்ரோனிசிட்டின்னு சொன்னார். உங்க எண்ணத்தோட சக்தி இந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட இணையும் போது இது நடக்கும். ஆமா, பாதைய கண்டுபிடிச்சாச்சு, இலக்கையும் நிர்ணயிச்சாச்சு. இது போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது தேவையா? கண்டிப்பா தேவை. பாதையும் இலக்கும் இருந்தாலும் பயணம் செய்ய சரியான வாகனம் வேணும்ல. அந்த வாகனம் தான் நம்ம மனப்பான்மை, அதாவது ஆட்டிடியூட். ஹம். நைட்டிங்கேல் சொல்ற முதல் மனப்பான்மை பெரும் எதிர்பார்ப்புகளின் மனப்பான்மை என்றா ஆட்டிடியூட் ஆஃப் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கணும். காலையில எழும்போது இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நம்பணும். மனப்பான்மை ஒரு தொற்றுநோய் மாதிரி. ஆமா, அது உண்மைதான். ஒருத்தர் பாசிட்டிவா இருந்தா நம்மளுக்கும் அந்த எனர்ஜி வரும். அதேதான், ஒரு கம்பெனியோட முதலாளி ரொம்ப பாசிட்டிவா உற்சாகமா இருந்தா அது அந்த கம்பெனி முழுக்க பரவும். நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதைத்தான் உங்க கண்கள் தேடும். நீங்க வாய்ப்புகளை எதிர்பார்த்தா வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். பிரச்சனைகளை எதிர்பார்த்தா பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு தெரியும். ரொம்ப சரி. அடுத்ததா விடாமுயற்சிய பத்தி பேசுறார். இது இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்ல. புத்தகத்துல ஸ்பார்க்குன்னு ஒரு பையனோட கதை மனசு ரொம்ப தொட்டுது. ஆமா, அந்த கதை விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஸ்பார்க்கிங்கிற அந்த பையன் 8ஆம் வகுப்புல எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டான். எல்லா பாடத்திலயுமா? ஆமா, ஸ்கூல் பாஸ்கெட்பால் டீம்ல இருந்து அவனை எடுத்துட்டாங்க. சமூக ரீதியா யார்கிட்டயும் பேச மாட்டான். சுருக்கமா சொன்னா அவனை சுத்தி இருந்த எல்லாரும் அவனை ஒரு முழு தோல்வியாளர்னு முத்திர குத்திட்டாங்க. நம்பவே முடியல. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஆர்வம் இருந்தது. அத வரையறது. ஆமா, ஆனா அதுலயே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவன் வரைஞ்ச கார்ட்டூன்களை அவனோட உயர்நிலைப் பள்ளி ஆண்டு புத்தகத்துல போடக்கூட மறுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அவமானம். ஆனாலும் அவன் வரையறத நிறுத்தவே இல்ல. விடாமுயற்சியோட தொடர்ந்து வரைஞ்சுகிட்டே இருந்தான். ம் அந்த ஸ்பார்க்கி தான் பின்னாடி பீனட்ஸ் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற கார்ட்டூனை உருவாக்குன சார்லஸ் ஷூல்ஸ். அவருடைய சார்லி பிரவுன், ஸ்னூபி கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் உலக அளவுல பிரபலம். அதுதான் விடாமுயற்சியோட சக்தி. அவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். தோல்வி என்பது ஒரு நிகழ்வு, அது ஒருத்தரோட அடையாளம் இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயத்துல தோத்துட்டா அதுக்காக நான் ஒரு தோல்வியாளன்னு அர்த்தம் இல்ல. நான் இந்த விஷயத்த வேற மாதிரி செஞ்சிருக்கணும்னு ஒரு பாடம் கத்துக்கிட்டோன்னு அர்த்தம். இந்த மனப்பான்மை தான் ரொம்ப முக்கியம். இறுதியா இந்த மனப்பான்மைகளை எல்லாம் வளர்த்துக்க டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ்ங்கிற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் சொன்ன 4 படிகளை நைட்டிங்கேல் குறிப்பிடுறார். இது ஒரு ஆரோக்கியமான சுயபிம்பத்தை உருவாக்க உதவுமா? அது என்ன? முதல் படி, மற்றவங்கள மன்னியுங்க. இது அவங்களுக்காக இல்ல, உங்க மன அமைதிக்காக. ஒருத்தர் மேல கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்துகிட்டே இருந்தா அது நம்மளைத்தான் பாதிக்கும். அது ஒரு பெரிய சுமை. அதை இறக்கி வச்சுட்டா நம்ம பயனும் லேசாயிடும். ரெண்டாவது, உங்களை நீங்களே மன்னிங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம செஞ்ச தப்புகளுக்காக நம்மள நாமே திட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா தவறுகள் செய்யாத மனிதர்களே இல்ல. செஞ்ச தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேறி போலதுதான் புத்திசாலித்தனம். ஆமா. மூணாவது, உங்களை உங்க சிறந்த நிலையில கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம மனசுக்குள்ள நம்மள பத்தி ஒரு பிம்பம் இருக்கும். பல சமயம் அது தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும். அதை மாத்தி நான் திறமையானவன், என்னால முடியும்னா ஒரு தன்னம்பிக்கையான பிம்பத்தை உருவாக்கணும். ஏன்னா உங்க மனசுல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. கரெக்ட். 4வது மற்றும் கடைசி படி, உங்க சொந்த வேகத்துல போங்க. இது இன்னைக்கு சமூக வலைதள காலத்துல ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்மள நாமளே ஒப்பிட்டுக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை, ஒவ்வொரு வேகம். உங்க பயணம் உங்களுக்கானது. இந்த 4 படிகளும் நம்ம மனச சரியான நிலையில வச்சுக்க உதவும் கருவிகள். அருமை. ஏர்ல் நைட்டிங்கேலோட இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். உங்க வாழ்க்கை வேற யாரோ எழுதுற கதை இல்ல. அது உங்க எண்ணங்களோட நேரடி விளைவு. உங்க எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தினா உங்க விதியையும் நீங்களே தீர்மானிக்கலாம். ஆமா. அதோட எனக்கென்ன கிடைக்கும்னு கேட்கறத விட நான் எப்படி இன்னும் சிறப்பா சேவை செய்ய முடியும்னு கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குது. உங்க சேவையை நீங்க எந்த அளவுக்கு மேம்படுத்துறீங்களோ பெருக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெகுமதிகள் உங்களை தேடி வரும்.
இந்த புத்தகத்துல வர்ற ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோள், உங்கள் சூழல் உங்கள் எண்ணங்களின் கண்ணாடி. இத மனசுல வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இப்போ ஒரு நிமிஷம் உங்க தற்போதைய சூழலை ஒரு கண்ணாடி மாதிரி பாருங்க. உங்க வீடு, உங்க வேலை, உங்க வருமானம், உங்க உறவுகள், உங்க ஆரோக்கியம். இந்த கண்ணாடி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுது? அந்த பிரதிபலிப்பை மாத்த நீங்க இன்றிலிருந்து மாற்றத் தொடங்கும் அந்த ஒற்றை எண்ணம் எதுவாக இருக்கும்?